வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மற்றும் ஐரோப்பாவுக்கு எதிராக தொடுத்துள்ள வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனேடிய எஃகு மற்றும் அலுமினியம் மீதான புதிய வரிகளுக்கு பதிலடியாக $29.8 பில்லியன் மதிப்புள்ள கூடுதல் எதிர் இறக்குமதி வரியுடன் கனடா மீண்டும் அமெரிக்காவை தாக்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க போவதாக கூறியுள்ளது. ஐரோப்பாவில் எந்தெந்த அமெரிக்க இறக்குமதிகளுக்கு வரி விதிப்பு செய்யப்படும், அது எத்தனை சதவீதம் என்ற விவரங்கள் வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வந்துள்ள அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்பு உலகில் எந்த நாட்டிலிருந்து எஃகு மற்றும் அலுமினியம் இறக்குமதி செய்தாலும் அமெரிக்கா அதற்கு 25% இறக்குமதி வரி விதிப்பு செய்யும். உலகில் அதிக அலுமினியம் ஏற்றுமதி செய்யும் முதல் 5 நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது கனடா, இரண்டாவது இடத்தில் இந்தியா, அதைத் தொடர்ந்து ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நோர்வே ஆகியவை உள்ளன. ட்ரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் கனடா உடனடியான அறிவித்துள்ள வரி விதிப்பும் 25% தான். இது இன்று புதன்கிழமை நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வருகிறது. நள்ளிரவு கடந்து 1 நிமிடத்திலிருந்து கனடாவை வந்தடையும் $12.6 பில்லியன் மதிப்புள்ள எஃகு பொருட்கள், $3 பில்லியன் மதிப்புள்ள அலுமினிய பொருட்கள் மற்றும் $14 பில்லியன் மதிப்புள்ள கூடுதல் இறக்குமதி செய்யப்பட்ட அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு பொருந்தும் என்றும் கனேடிய நிதி அமைச்சர் டொமினிக் லெப்லாங்க் தெரிவித்தார். இப்போதும் நாம் கூறியது உங்களுக்கு சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அமெரிக்கா இறக்குமதியிலும் எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளது. கனேடிய இறக்குமதியிலும் எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளது. நாம் கூறியதை நீங்கள் கவனமாக கவனித்திருந்தால் அதில் ஒரு வேறுபாடு இருப்பதை பார்த்திருப்பீர்கள். கனடா ஏற்றுமதி செய்வது எஃகு மற்றும் அலுமினியம், அமெரிக்கா ஏற்றுமதி செய்வது எஃகு பொருட்கள் மற்றும் அலுமினிய பொருட்கள். ஆம், கனடா எஃகு மற்றும் அலுமினியத்தை அமெரிக்காவுக்கு அனுப்ப அமெரிக்கர்கள் அவற்றை வைத்து பொருட்களை தயாரித்து கனடாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். இது ஒரு விதமான தயாரிப்பு சங்கிலி. கனடாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு அண்டை நாடுகளாக இருந்ததில் இது சாத்தியமானது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த பின் அந்த சங்கிலி உடைக்கிறது. இது இனி நடக்காது. காரணம், கனேடிய அலுமினியம் அமெரிக்கா போகும்போது அங்கு 25% வரி விதிப்பு. அது அலுமினிய பொருளாக தயாரிக்கப்பட்டு கனடா வரும்போது இங்கு 25% வரி விதிப்பு. இதன் விளைவு என்ன? அந்த தொழிலில் இருந்த அமெரிக்க நிறுவனங்கள் மூடப்படும், தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள். கனடாவில் அலுமினிய பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு சில மாதங்கள் எடுக்கும். கனேடிய அரசாங்கம் நிதி உதவி செய்யும். அங்கு தயாரிப்பு தொடங்கப்படும் வரை வேறு ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து அலுமினிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். அது பெரும்பாலும் சீனாவாக இருக்கும். அமெரிக்கர்களுக்கு அலுமினியம் இறக்குமதி செய்ய வேறு தேர்வு கிடையாது. காரணம், எந்த நாட்டிலிருந்து அலுமினியம் இறக்குமதி செய்தாலும் 25% அமெரிக்க வரி விதிப்பு உண்டு. அதனால் எமது தேவைக்கு கனடாவில் இருந்துதான் இறக்குமதி செய்ய வேண்டும். பொருட்களின் விலை ஒப்பீட்டளவில் குறைந்தபட்சம் 25% அதிகரிக்கும். இதுதான் ட்ரம்பின் அற்புத வரி விதிப்பு. கனேடிய எஃகு மற்றும் அலுமினியம் மீதான இந்த மிக சமீபகால இறக்குமதி வரி மூலம் அமெரிக்க நிர்வாகம் மீண்டும் ஒரு நம்ப முடியாத வெற்றிகரமான வர்த்தக கூட்டாண்மைக்கு இடையூறு மற்றும் சீர்குலைவை செய்கிறது. கனேடியர்கள் மற்றும் அமெரிக்க குடும்பங்களின் அன்றாட பொருட்களின் விலைகளை ஒரே மாதிரியாக உயர்த்துகிறது என்று கனேடிய நிதி அமைச்சர் டொமினிக் லெப்லாங்க் கூறினார். வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி, எங்கள் எஃகு மற்றும் அலுமினிய தொழில்கள் நியாயமற்ற முறையில் இலக்கு வைக்கப்படும் போது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இந்த இறக்குமதி வரி நமது நாட்டிற்கு இருத்தலியல் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த முட்டாள்தனத்திற்கு எதிராக கனடா தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்தார். கனடா இன்று அறிவித்துள்ள புதிய எதிர் இறக்குமதி வரி கடந்த வாரம் விதிக்கப்பட்ட $30 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் மீதான 25% எதிர் இறக்குமதி வரியை விட மேலதிகமாக விதிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் அனைத்து இறக்குமதி வரிகளும் நீக்கப்படும் வரை இவை அப்படியே இருக்கும் என்று கனடா அறிவித்துள்ளது.
இந்த சவாலான காலங்களில் கனேடிய வர்த்தகங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயற்படும் அதே வேளையில் இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு கனேடிய மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று அமைச்சர் டொமினிக் லாப்லாங் கூறினார். வெள்ளிக்கிழமை கனேடிய தொழிலாளர்கள் மீதான அமெரிக்க வர்த்தக போரின் தாக்கத்தை தணிக்க $6.5 பில்லியன் மதிப்புள்ள புதிய ஆதரவு நடவடிக்கைகளை கனேடிய மத்திய அரசு வெளியிட்டது. கனேடிய தொழிலாளர் நல அமைச்சர் ஸ்டீபன் மெக்கினன் வேலை பகிர்வு திட்டத்தின் தற்காலிக விரிவாக்கத்தையும் அறிவித்தார். இந்த திட்டத்தில் நிறுவனங்கள் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை குறைக்கலாம், அதே நேரத்தில் குறைக்கப்பட்ட வேலை நேரத்திற்கான தொழிலாளர்களின் ஊதியத்தை அரசு வழங்கும். அரசு நிதி ஆதரவுடன் தொழிலாளர்களை வேலையில் வைத்திருக்கலாம். கனேடிய மாகாணங்கள் தனித்தனியாக தங்கள் சொந்த பதிலடி நடவடிக்கைகளை வெளியிட்டன. கனேடிய சூப்பர் மார்க்கெட்களில் கனேடிய தயாரிப்பு பொருட்களுக்கு தேசிய சின்னமாக மேஃபில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க தயாரிப்புகள் மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றன. கனடாவில் உள்ள அமெரிக்க வேக உணவு செயின் KFCயின் விளம்பரங்களில் இங்கு பரிமாறப்படும் உணவில் உள்ள கோழிகள் அனைத்தும் கனடாவில் வளர்க்கப்பட்டவை என்று பெரிய இடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ட்ரம்ப் கனடாவின் வாகனத்துறை மற்றும் கனேடிய மரக்கட்டைகள் மீதான இறக்குமதி வரி மற்றும் அமெரிக்காவின் அனைத்து வர்த்தக பங்காளிகள் மீது பரஸ்பர இறக்குமதி வரி என்று அழைக்கப்படும் வரி ஏப்ரல் 2 வருகிறது என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். இதில் எந்த நாட்டுக்கும் விதிவிலக்கு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரி கனடா மற்றும் அமெரிக்காவை எவ்வாறு பாதிக்கும்? உலோக இறக்குமதி வரி எல்லையின் இருபுறமும் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தகர்களை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடிய அலுமினியம் அசோசியேஷன் வெளியிட்ட தரவின்படி அமெரிக்கா தனது இறக்குமதி செய்யப்பட்ட முதன்மை அலுமினியத்தில் 75% கனடாவை நம்பியுள்ளது. முதன்மை அலுமினியம் அதாவது பிரைமரி அலுமினியம் எல்லா நாடுகளிலும் கிடைப்பதில்லை. இது பாக்சைட் கல்லில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. தவிர அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதியாகும் அலுமினியத்திற்கு ட்ரம்ப் 25% வரி விதிப்பு செய்துள்ளதால் அமெரிக்கர்கள் தற்போது அந்த வரியை செலுத்தி கனடாவிலிருந்து அலுமினியத்தை வாங்க வேண்டியதுதான். அல்லது அடுத்த தேர்வு 2ஆம் நிலை அலுமினியம். இது முதன்மை அலுமினியத்தை விட தரம் குறைந்தது. 2ஆம் நிலை அலுமினியம் பயன்படுத்தப்பட்ட அலுமினியத்தை மறுசுழற்சி அதாவது ரீசைக்கிள் செய்து தயாரிக்கப்படுகிறது. அதை அமெரிக்காவில் செய்யலாம். அதை வைத்து கார் தயாரித்தால் தரம் குறைவாக இருக்கும். கனேடிய வர்த்தக சம்மேளனம் ட்ரம்பின் இறக்குமதி வரி தோல்வியடைவது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறியது. கனேடிய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான கேண்டஸ் லைன் கூறிய போது, கடைசியாக ட்ரம்ப் 2018ஆம் ஆண்டு எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகளுக்கு வரி விதிப்பு செய்ததால் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க தொழிலாளர்களின் வேலைகளில் நிகர இழப்பு ஏற்பட்டது. அதன்பின் அந்த வரி விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த இறக்குமதி வரி எங்கள் இருவரையும் பலவீனப்படுத்துவதை தவிர வேறெதுவும் செய்யாது. ஜனாதிபதி ட்ரம்ப் வட அமெரிக்காவின் எஃகு மற்றும் அலுமினிய தலைமையையும் சீனாவிடம் ஒப்படைக்கலாம் என்று கூறினார். கனடாவின் குளோபல் ஆட்டோ நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டேவிட் ஆடம்ஸ், எஃகு மற்றும் அலுமினியம் மீதான இறக்குமதி வரி அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் வாகனங்களை அமெரிக்கர்களுக்கு அதிவிலையுடையதாக மாற்றும் என்றார். கனடாவில் விற்கப்படும் அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களின் விலை அதிகரிப்பு அந்த வாகனங்களை கனேடிய சந்தையில் விற்க முடியாத நிலையை ஏற்படுத்தும் என்று ஆடம்ஸ் கூறினார்.